சொந்த வீடு வாங்கணும், அதுவும் கம்மி பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்க வந்து இங்கே இடம் வாங்கலாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் 4 கிலோமீட்ரு, பட்டாபிராமம் ரயில்வே ஸ்டேஷன் 3.5 கிலோமீட்டருங்க, பருத்திப்பட்டு ஜங்ஷன் மேல்பாக்கம் ஜங்ஷன் வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் வரும், பூந்தமல்லி 5.5 கிலோமீட்டர் வரும். கை காட்டுற தொலைவில் தான் சென்னையோட செகண்ட் டைடல் பார்க் இருக்குது. ஆல்ரெடி பேப்பரில் எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்தாச்சு. ஆவடியிலேருந்து, பட்டாபிராமத்துலேருந்து, பூந்தமல்லியிலேருந்து, பருத்திப்பட்டிலேருந்து நமக்கு கவர்மெண்ட் பஸ் சர்வீஸ் இருக்குது. S45 S50 சேலரிடு கஸ்டமருக்கு 90% வரைக்கும் லோன் பண்ணி தரோம். பிளாட் ஆனாலும் சரி, வீடானாலும் சரி. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற மங்கல்யா சிட்டி ஆவடியில காமராஜர் நகருக்கு அடுத்து ஆயிரசேரி அப்படிங்கிற இடத்துல ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் லொக்கேட் ஆகி இருக்கு. இது பேர் மங்கல்யா சிட்டிங்க. இது வந்து மொத்தம் 15 ஏக்கருங்க. 15 ஏக்கரில் 10 ஏக்கரில் 205 பிளாட்ஸ் 3 months முன்னாடி லான்ச் பண்ணி அதில் 50% சேல் ஆயிடுச்சுங்க. இப்போ ஃபேஸ் 2 அனதர் 75 பிளாட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 280 பிளாட்ஸ் இருக்கிற கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இது. இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்க்குறீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் 4 கிலோமீட்ரு, பட்டாபிராமம் ரயில்வே ஸ்டேஷன் 3.5 கிலோமீட்டருங்க, பருத்திப்பட்டு ஜங்ஷன் மேல்பாக்கம் ஜங்ஷன் வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் வரும், பூந்தமல்லி 5.5 கிலோமீட்டர் வரும். அப்புறம் இந்த திசையில் தான் வந்து 3 கிலோமீட்டரில் சென்னையோட வண்டலூர் மீஞ்சர் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. சென்னையின் 2வது டைட்டில் பார்க்கான ஆவடி பட்டாபிராம் டைட்டில் பார்க் மணிப்பிரிவிலிருந்து பார்க்கும் தொலைவிலேயே உள்ளது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கை காட்டுற தொலைவில் தான் சென்னையோட செகண்ட் டைட்டில் பார்க் இருக்குது. ஆல்ரெடி பேப்பரில் எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்தாச்சு. உங்களுக்கு வந்து November 15லேருந்து ஃபங்க்ஷன் ஆக போகுது. இனிஷியலாக ஒரு 5,000 to 10,000 ஐடி எம்ப்ளாயிஸ் வேலைக்கு வர போகிறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி சென்னை தரமணி டைடல் பார்க் வந்து டெவலப்மெண்ட் லெவல் வந்து மகாபலிபுரம் வரைக்கும் டெவலப் ஆச்சோ, இந்த ஒரு ஐடி பார்க் போதுங்க இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு. இது நம்ம சைட்லேருந்து பார்க்குற தொலைவில் இருக்குது. பை டிஸ்டன்ஸ் இது வந்து பட்டாபிராமம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. 3.5 கிலோமீட்டர்ஸ் வரும் நம்ம சைட்லேருந்து. மங்கல்யா சிட்டிக்கு ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாப் இருக்கு. ஆவடி, பட்டாபிராம், பூந்தமல்லி ஆகிய இடங்களிலிருந்து இங்கே வர நேரடி மினி பஸ் வசதி இருக்கிறது. ஆவடியிலேருந்து, பட்டாபிராமத்திலேருந்து, பூந்தமல்லியிலேருந்து, பருத்திப்பட்டிலேருந்து நமக்கு கவர்மெண்ட் பஸ் சர்வீஸ் இருக்குது. S45 S50 இந்த 20 minutes ஒருக்கா பஸ் சர்வீஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக ஒரு 5 நிமிட பயண தூரத்தில் இங்கேருந்து நம்ம எல்லாம் ரீச் பண்ணிட முடியும். நீங்கள் ஃப்யூச்சரில் மெட்ரோ ரயில் அசஸ்ஸு, ஆவடி பட்டாபிராமம் போனால் யூனிட் ட்ரெயின் அசஸ்ஸு, பஸ் ஃபெசிலிட்டி சைட் முன்னாடியே இருக்குது. இது ஆன் ரோடு சைட்டுங்க. மங்கல்யா சிட்டியில் தந்திருக்கிற அமெனிட்டிஸ் பற்றி அடுத்ததா திரு குமரேசன் அவர்களிடம் கேட்கலாம். பாருங்க, சைட்டில் வந்து 40 ஃபீட்டில் எல் ஷேப்பில் மிகப்பெரிய ஒய்டான ரோடு கொடுத்துருக்கோங்க. அதுவும் டபுள் லேயர் காங்கிரீட் ரோடு கொடுத்துருக்கோங்க. அப்புறம் வந்து 30 ஃபீட் ரோடு அண்ட் 20 ஃபீட் ரோட்ஸ் இருக்குங்க. சைட்டில் 40 ஃபீட் ரோடில் ஜாகிங் ட்ராக் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் சைட்டு ஃபுல்லாக வந்து சோலார் LED லைட்ஸ் கொடுத்துருக்கோம் 120 watts பவரோட. சைட்டுக்குள்ளே 3 phase பவர் வந்தாச்சுங்க. ரைட் சைடில் ஒருத்தர் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பவர் வந்து. லெஃப்ட் சைடில் ஒருத்தர் வேகமாக வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க 700 ஸ்கொயர் ஃபீட்டில். சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ள இடம் வாங்க முடியாதவங்களுக்கு அருமையான வாய்ப்பு தான் ஆவடி கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ள அமைஞ்சிருக்கிற இந்த மங்கல்யா சிட்டி. நகராட்சியிலையோ ஊராட்சியிலையோ இடம் வாங்குறதுக்கு பதிலாக ஆவடி கார்ப்பரேஷனில் இடம் வாங்கும்போது உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி வரும்னா, ஃப்யூச்சரில் வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் கேபிள் வந்துடும். இப்போ சென்னையிலலாம் வந்தாச்சுங்க. அது மாதிரி வந்து அண்டர் கிரவுண்ட் சூவரேஜ் வந்துடும். அப்புறம் மெட்ரோ வாட்டர் வந்துடும். இதெல்லாம் விரைவில் வந்துடும். நம்ம சைட்டும் ஆவடி கார்ப்பரேஷனில் தான் இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் ஆவடி சப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் தான். எல்லாமே ஆவடி போலீஸ் கமிஷனர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சொந்த வீடு வாங்கணும், அதுவும் கம்மி பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறவங்க வந்து இங்கே இடம் வாங்கலாங்க. உதாரணத்துக்கு அண்ணா நகர், பாடி, பெரம்பூர், வில்லிவாக்கம், அம்பத்தூர், திருமுல்லைவாயில், இங்கெல்லாம் வந்து லேண்ட் ப்ரைஸ்லாம் வந்து 7,000 to 15,000 வரைக்கும் போகுதுங்க. இங்கே வந்து நாங்கள் வெறும் ஜஸ்ட் 3,000 rupeesக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து உங்களுக்கு வந்து மனைகள் தாரோம். ஸ்டார்டிங் வந்து 21 lakhsலேருந்து பிளாட்ஸ் இருக்குது. ஸோ இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் வேணும்னா உங்களுக்கு 34 lakhsலேருந்து கட்டி தரோம். சேலரிடு கஸ்டமருக்கு 90% வரைக்கும் லோன் பண்ணி தரோம். பிளாட் ஆனாலும் சரி, வீடானாலும் சரி. பிஸ்னஸ் மேனுக்கு வந்து 75% 80% அவங்கவுங்க ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி லோன் பண்ணி தரலாங்க. சென்னையில் வெள்ள பாதிப்பு இல்லாத இடங்கள்ல மனை வாங்குறது தான் புத்திசாலித்தனம். அந்த வகையில இந்த மங்கல்யா சிட்டி வெள்ள பாதிப்பு இல்லாத ஏரியாவில தான் அமைஞ்சிருக்கு. நீங்களும் மங்கல்யா சிட்டில மனை அல்லது தனி வீடு வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க.